ஸோ எல்லாருக்கும் ஹைடியோட இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா இதாண்டா லவ். ஆரோமலே ட்ரெய்லர் வந்திருக்கு. அந்த ட்ரெய்லரில் என்னென்ன விஷயம்லாம் இருக்குன்றதை பார்க்க போகிறோம். சினிமாவில் காட்டுற மாதிரியே லவ் நமக்கும் நடக்காதான் எங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த ட்ரெய்லர் ஸ்டார்ட் ஆகும்போது நம்ம எஸ்டிஆரோட வாய்ஸில் தான் ஸ்டார்ட் ஆகுது. விண்ணை தாண்டி வருவாய படத்தில் இருக்க ஒரு லவ் டைலாக் வந்து இந்த ட்ரெய்லரில் ஸ்டார்ட் டு எண்ட் வரையும் சூப்பராக யூஸ் பண்ணியிருக்காங்க. அந்த ஆரோமலே இந்த படத்தோட டைட்டிலுக்கும் அந்த டைலாகுக்கும் ஒரு வைப் மேட்சே வந்து டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு, நல்லா சூப்பராக இருந்துச்சு. ஹர்ஷத் கான் அவரோட ஆக்டிங் இந்த படத்தில் சூப்பராகவே இருக்கும்னு ட்ரெய்லர் பார்க்கும் போதே தெரியுது. எங்க அம்மா வந்தா திட்டினதில்ல, நிறைய இடத்துல அவரோட கவுண்டர் எல்லாமே நல்லா இருக்கு. இந்த படத்தில் ஒரு ஃபுல் ஃப்ளெஜ்ஜாக வருவார். ஏன்னா டிராகனில் வந்து ஒரு சின்ன கேரக்டர் பார்த்துருந்தாலும் இந்த ஆரோமலை படத்தில் ஒரு ஃப்ரெண்ட் கேரக்டராக வராரு. ஸோ இந்த படத்தில் அவரோட கேரக்டர் வந்து ஒரு ப்ராமிசிங்கான கேரக்டராக இருக்கணும். ஏன்னா போன படத்துலேருந்து அவர் இந்த படத்துக்கு வந்து அவரோட க்ரோத்தே நெக்ஸ்ட் லெவலுக்கு இந்த படம் கொண்டு போகிற அளவு அவரோட கேரக்டர் இந்த படத்தில் இருக்கும்னு நினைக்கிறேன். தென் நம்ம கிஷன் தாஸோட ஆக்டிங் அண்ட் லுக் இந்த ட்ரெய்லர்லேயே வந்து செகண்டாக ஒரு லுக் ஒன்று வச்சுருக்காங்க. அந்த லுக் வந்து சூப்பராக இருந்துச்சு. அப்புறம் அவரோட ஆக்டிங் வந்து நம்ம இந்த முதல் நீ முடிவு முடி இந்த மாதிரி 2-3 படத்தில் பார்த்துருப்போம். சூப்பராக இருக்குது இவரோட ஆக்டிங்கும் இந்த ட்ரெய்லரில். அதுவும் இல்லாமல் இந்த ட்ரெய்லரில் எனக்கு ரொம்ப பிடிச்சதே என்னென்னா அந்த சினிமோட்டோகிராஃபி, கலர் கிரேடிங் தாங்க. சினிமோட்டோகிராஃபியில் ஷார்ட்ஸ் வந்து அவ்வளோ சூப்பராக இருக்குது. இந்த விஷுவலை பார்க்கும் போதே வந்து நமக்கு ஒரு ஃபீல் குட்டான படத்தை பார்க்குற மாதிரி ஒரு விஷுவல் நமக்கு இருக்குது. தென் இந்த கலர் கிரேடிங்கை பற்றி நான் முக்கியமாக பேசியே ஆகணும். இவங்க பண்ணியிருக்க இந்த கலர் கிரேடிங் டோன் வந்து வார்மாவும் இல்லை, கூலாகவும் இல்லை. அங்கே இருக்க அந்த லைட்டை வந்து இவங்க கலர் கிரேடிங்லேயே மேட்ச் பண்ணியிருக்காங்க. அந்த இது வந்து உங்களுக்கு ட்ரெய்லரில் பார்க்கும் போதே தெரியுது. ஒரு ஃபீல் குட்டான படத்துக்கு ஒரு எந்த மாதிரி ஒரு டோன் வேணுமோ, அப்புறம் நேச்சுரலாக அந்த மாதிரி ஒரு சைடில் வந்து இந்த படத்தோட கலர் கிரேடிங் பண்ணியிருக்காங்க. அந்த கலர் கிரேடிங்குமே சூப்பராக இருக்குது. அப்புறம் இந்த படத்தோட மியூசிக் நம்ம சித்துக்குமார் தான் பண்ணியிருக்காரு. ரீசெண்டாக நம்ம சித்துக்குமாரோட எல்லா ஆல்பமுமே ஒரு ப்ராமிசிங்கான ஆல்பமாக தான் இருக்கும். இந்த ட்ரெய்லரில் வர ட்ராக்காக இருக்கட்டும், இல்லை இதுக்கு முன்னாடி வந்து ஃபஸ்ட்டு சிங்கிள் அண்ட் செகண்ட் சிங்கிள் எல்லாமே சூப்பராக இருந்துச்சு. இந்த ஃபஸ்ட்டு சிங்கிள் ஒன்று இந்த படத்துக்கு ப்ரொமோஷன் மாதிரி அமைஞ்சிருக்கும், அந்த டிஆரோட சாங்கு. ஸோ இந்த மாதிரி இன்னும் ஒரு 2-3 ட்ராக் படத்தில் இருக்கும்னு நினைக்கிறேன். எல்லா ட்ராக்குமே நல்லா இருக்குது. இந்த ட்ரெய்லரோட எண்டு கொஞ்சம் முன்னாடி வந்து நாதஸ்வரம்லாம் யூஸ் பண்ணியிருப்பாங்க. அது வந்து அந்த ட்ராக்கோட அந்த நாதஸ்வரம் மிக்ஸ் ஆகும்போது ஒரு மாதிரி சூப்பரான ஒரு டிஃப்ரெண்ட்டான வைப்பாக இருந்துச்சு. மியூசிக்கும் சூப்பராக இருக்குது. எல்லாமே இந்த ட்ரெய்லர் பார்க்கும்போது நிறைய இடத்துல நம்ம ஒரு ஃபீல் குட்டான படம் பார்க்கும்போது எந்தெந்த ஒரு டோன் அந்த வைப் இருக்குமோ அது எல்லாமே அப்படியே இருக்குது. இந்த படத்தோட ஸ்டோரி வந்து ஒரு யூஸ்வலான லவ் ஸ்டோரி மாதிரி தான் இருக்குது. ஒரு காமன் மேனோட லவ் லைஃப் வந்து எப்படி இருக்குது அண்ட் அவரோட ஜாப், ஃபேமிலி, ஃப்ரெண்ட்ஸ் இவங்க எல்லாத்தையும் பற்றி ஸோ இதெல்லாம் பேஸ் பண்ணி ஒரு ஃபீல் குட்டான மூவியாக தான் இந்த ஆரோமலை இருக்க போகுது. அண்ட் ஃபைனலி இந்த படம் November 7 அன்றைக்கி தேட்டர்ஸில் ரிலீஸ் ஆகுது. ஸோ எல்லோரும் வெயிட் பண்ணி இந்த மூவி எப்படி. அவ்வளோதான் இந்த வீடியோ. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். டாடா பை பை, see you.